அனைவருக்கும் வணக்கம். டாஃப் IAS அகாடமி குரூப் 4 அச்சீவர் இன்று நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். வணக்கம், என் பேர் அண்ணாமலை. நான் டைப்பிஸ்ட்டில் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சர்வீஸ் எடுத்திருக்கேன். என்னுடைய டைப்பிஸ்ட் ஓவரால் ரேங்க் 967, கம்யூனல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 364 அந்த மாதிரி எடுத்துருக்கேன். ஓகே சார், இந்த டிஎன்பிசிக்குள்ளே வரணும் அப்படின்ற அந்த ஆர்வம் எங்கேருந்து சார் வந்தது உங்களுக்கு? ஆக்சுவலாக நான் 2016 இன்ஜினியரிங் முடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 இயர் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு காலேஜ் ஃபைனல் இயர்லேயே ஒரு சார் சொன்ன ஞாபகம், RRB எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் அதிகமாக வந்தது 2018 அந்த ரேஞ்செல்லாம். ஸோ நான் அதுக்காக தான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன். அப்பா அம்மாலாம் வேணான்னு சொல்லியும் எனக்கு இந்த படிக்கிறேன், நான் ஏன் இந்த ஒர்க் பண்ணணும் அப்படின்றத ரிசைன் பண்ணிவிட்டு RRB படிக்கணுன்றதுக்காக வந்து ஒரு 1.5 இயர் RRB படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே சார், இப்போ இந்த டிஎன்பிசிக்குள்ளே வந்து நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் ஆகுது, எவ்வளோ இயர்ஸ் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் RRBலேருந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து 2019 என்னுடைய சீனியர் ஒருத்தர், ஆக்சுவலாக ராஜ்மோகன் சொல்லிட்டு போலூரில் இப்போ ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் எனக்கு கைட் பண்ணார். நீங்கள் RRB எக்ஸாம் ஒன்றுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, அதில் வெறும் மேக்ஸு சயின்ஸ் மட்டும்தான் படிப்பீங்க. ஸோ அது மட்டும் பத்தாது, நீங்கள் டிஎன்பிசி ஃபீல்டில் வந்தால் மொத்த ஜிகேவும் படிக்கலாம், ப்ளஸ் உங்களுக்கு மேக்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதால நீங்கள் ரெண்டுமே ஈஸியாக சேம் டைமில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ராஜ்மோகன் அப்படின்றவர் தான் என்ன பண்ணார், இந்த மாதிரி கொண்டுட்டு போனார், நீ டிஎன்பிசியில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அதுக்குள்ளே நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2019 ஆக்சுவலாக நான் ஜாயின் பண்ணும்போது டிஎன்பிசியில் போலூரில் குருவி இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றில் பேசிக்காக வந்து ஜாயின் பண்ணதுக்காக அதில் ஜாயின் பண்ணேன். அதில் கைடன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணும்போது சேம் டைம் தமிழ் சிலபஸ் சேஞ்சு, நியூஸ் டாபிக் எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க, 6th 9th அது எல்லாமே. ஸோ அதுலேருந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி தான் உள்ள இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு போகும்போது எனக்கு எந்த வழியுமே தெரியல, என்ன படிக்கணும் எப்படி பண்ணுறது. ஸோ ஆக்சுவலாக நான் 2012 அப்புறம் இந்த 2019 வரைக்கும் இடையில நான் தமிழே எதுவுமே படிக்கல. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தமிழ்லே காலத்தை எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 2019 ஒரு எக்ஸாம் எழுதுறேன். தமிழில் எனக்கு ஒன்றுமே தெரியல, சும்மா பேசிக்காக போய்ட்டு எழுதிட்டு வரேன். நெக்ஸ்ட்டு கொரோனா ஸ்டார்ட் ஆனது. கொரோனா ஸ்டார்ட் ஆகிட்டு கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக கொஞ்சம் நல்லா படித்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2022 ஃபஸ்ட் டைமாக ஒரு குரூப் 4 நல்லா படித்து எழுதுறேன். அந்த குரூப் 4 தான் 154 போட்டேன், 159 தான் கிடைச்சிது வேலை. ஸோ 5 கொஸ்டினில் மிஸ் ஆகிடுச்சு. சேம் டைம் RRBலையும் அவர் சொன்ன மாதிரி குரூப் டி கிளியர் பண்ணேன். குரூப் டி கிளியர் பண்ணி ஃபைனல் கட்டாப்பில் அதே 5 கொஸ்டினில் அங்கேயும் போயிடுச்சு. ஸோ மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் சேம் டைமில். அதே 2022 குரூப் 2 பிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு, மெயின்ஸில் ஃபெயிலு. ஸோ 3 அடி கண்டினியூவாக இருந்தது எனக்கு. ஸோ அப்போது ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியாமல் 3த்துலேயும் நம்ம ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணலான்னு 3 வச்சுருந்து அதுலேருந்து ஒன்றுமே எடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு வைராகி இருந்தது. ஃபேமிலி பேக்ரவுண்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, சப்போர்ட்லாம். ஸோ அப்போ என்ன நினச்சேன், நம்மளால் இறங்கிட்டோம், 3த்துலேயும் ஒரு ஸ்டேஜுக்கு வர முடியுதில்ல, அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் இதில் பண்ண முடியும், ஆனால் இந்த ப்ரிப்பரேஷன் பத்தாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணலான்னு பார்த்தாக்கா என் சீனியர்ஸ் அவங்க எல்லாமே டாஃப் இன்ஸ்டியூட்டை ரெஃபர் பண்ணாங்க. டெஸ்ட் பேட்ச் அங்கே போய் போடுங்க, கண்டிப்பாக அங்கே போய் டெஸ்ட் பேட்ச் போட்டாலே ஒரு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே மூவ் ஆகிட்டு டாப் டெஸ்ட் பேட்ச் போட்டோம். ஸோ டாப் டெஸ்ட் பேட்சில் 2022 போடல, எக்ஸாம் முடிஞ்சு 2024 லாஸ்ட்டு இந்த டெஸ்ட் மட்டும் லாஸ்ட்டாக ஒன்று வைப்பாங்களா, அந்த டெஸ்ட்டு அது மட்டும் தான் என்ன பண்ணாங்க, நான் வந்து அட்டன் பண்ணேன். ஒரு 10 டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும், அதை அட்டன் பண்ணேன். அப்பயும் 2024 நான் 159 போட்டேன். அப்போ 164 நான் மறுபடியும் அந்த கொஸ்டின் அந்த 5ன்ற நம்பர் என் வாழ்க்கையில் ரொம்ப விளையாடி இருக்கு. 2024 5 கொஸ்டினில் திரும்பி கிளியர் பண்ண முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணேன், என்னுடைய ப்ரிப்பரேஷன் அந்த லாஸ்ட்டு 10 டெஸ்ட்டு இந்த இடத்துல பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 2025 இப்போ எதுனா 2025 இந்த எக்ஸாம் எதுனா இப்போ என்ன பண்ணேன், ஒரு 6 மந்த் பிளான் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷெடியூல் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வளலா டெஸ்ட்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஜாயின் பண்ணேன். ஒரே டெஸ்ட் கூட ஆப்சென்ட் ஆக மாட்டேன், எல்லா டெஸ்ட்டும் வருவேன். அது எவ்வளோ கம்மியாக எடுத்தாலும் எவ்வளோ அதிகமாக எடுத்தாலும் அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன் அப்படின்றது நான் என்ன பண்ணுவேன், அதுலேருந்து மொத்தமே கற்றுக்கின்னு அதில் வளலா டெஸ்ட் பேட்ச் தான் முழுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணது. அது முடிஞ்சதுக்கப்புறம் டாப்பர் டெஸ்ட்னு சொல்லிட்டு டாப்பர் டெஸ்ட்டில் ஃப்ரீயாகவே ஆட் பண்ணாங்க, டாப் மார்க் எடுக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் முடிஞ்ச அளவுக்கு அதை வீக்கில் 3 டே டெஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையுமே நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே அட்டன் பண்ணிவிட்டு அதுலேயும் பார்த்துட்டே வந்தேன். ஸோ இது எல்லாமே என்னுடைய இனிஷியல்லேருந்து எண்டு வரைக்கும் வெற்றிக்கு முன்னாடி நான் பண்ணேன் ட்ராவல். சூப்பர் சார். இப்போ நீங்கள் இந்த ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நீங்கள் எங்கேருந்து படிச்சிங்க, எப்படிலாம் படிச்சிங்க சார்? தமிழுக்கு அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. 2024 முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் வந்து தான் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் 2019 24 வரைக்கும் இந்த கால்ஃபர் வரைக்கும் கிளியரான வந்துச்சு. புக்கு படித்தா நம்மளால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ நான் அட்டன் சொல்லுவாங்களா, அதே போல் 6th 12th வரைக்கும்
ஃபஸ்ட்டு 12th வரைக்கும் நார்மல் புக்கு படித்தேன், அது 2024. திரும்ப சிறப்பு தமிழாக படித்தா தான் ஸ்கோர் பண்ண முடியும்னு சொன்னாங்க. இந்த எக்ஸாமில் சிறப்பு தமிழ் எல்லாமே படித்தேன், ஓல்டு சிறப்பு தமிழ் எல்லாமே படித்தாச்சு. இது எல்லாமே படிக்கும்போது சிலபஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டோம், நமக்கு சிலபஸ் சேஞ்சுனா கண்டிப்பாக எல்லாருமே சிலபஸ் சேஞ்சு தான். அப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணேன், டெஸ்டிங் எழுதுறமா அது என்ன தப்பு பண்ணுறனோ அதை போய் நான் எழுதி வச்சுக்குவேன் நோட்டில். இப்போ டாப்பர் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்களா, அந்த டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 டெஸ்ட் வந்திருக்கும். அந்த 20 டெஸ்ட்லையுமே நான் என்ன தப்பு பண்ணணும் அதை நான் நோட்டில் எழுதி வச்சுருப்பேன். அந்த தப்பு பண்ண கொஷின் இதெல்லாம் தான் எக்ஸாமெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா கொடுத்தது. ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இப்போ சொல்லும் போது சொன்னீங்க எனக்கு வந்து 5 மார்க்கில் எப்பயுமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது, அதாவது அந்த எக்ஸாம் ஹால் உள்ள போகும்போது உங்களுடைய மைண்ட் செட் என்ன இருந்தது? அந்த 5 மார்க்ல நம்ம கன்ஃபார்ம் பிடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். எக்ஸாம் ஃபியர் அந்த அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் சார். ஆக்சுவலாக இந்த 5 மார்க்னு சொன்னால் அது 2024 அத்தோடு தான் எனக்கு அந்த 5 மார்க் மைண்ட்லேயே. எப்போ நான் டேப் இன்ஸ்டியூட்டில் வள்ளலாரில் வச்சனோ முதல் டெஸ்ட்டில் மட்டும் 140 கொஷின், 140 130 தான் டெஸ்ட்டில் எடுத்தேன். அந்த ஒரு டெஸ்ட்டில் நம்ம மறுபடியும் ஏதோ தப்பு பண்ணுறோம். அந்த தப்பு என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடித்தே எனக்கு 5 years ஆச்சு. அந்த தப்பு என்ன அப்படின்னாக்கா, ஒரு டெஸ்ட் பேட்ச்சு வார்த்தை ஒன்று தான் எழுதணும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். எனக்குள்ளே ஒரு சரௌண்டிங் பவுண்டரி உருவாகிட்டேன், இந்த பவுண்டரிக்குள்ளே தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 1 week டெஸ்ட் பேட்ச்சு வார்த்தையில் ஒன்று தான் வந்து எழுதணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அந்த 1 weekல நான் பிரிச்சுட்டேன். 4 நாள் அவங்க எவ்வளோ சிலபஸ்னால் கொடுக்கட்டும், அப்போ 10 லெசனாக கொடுக்கட்டும் 15 லெசன் கொடுக்கும், அந்த 4 நாளில் கம்பல்சரி நம்ம என்ன பண்ணிடணும், படித்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 4 நாளில் முடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் டைம். நைட் 1 மணிக்கோ 2 மணிக்கோ 3 மணிக்கோ எப்படியோ நீ ஏந்து அந்த லெசன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். 2 days நான் ரிவிஷனுக்கு வச்சுக்கினேன். ஃப்ரைடே சாட்டர்டே கம்பல்சரி எப்போவுமே நான் ரிவிஷன் பண்ணுவேன். அது முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிடுவேன். சண்டே வந்து எழுதுவேன், எழுதிட்டு அந்த ஈவினிங்கு நைட்டு தூங்குறதுக்குள்ளே அந்த கொஸ்டின் பேப்பரில் மொத்தத்தையும் எக்ஸ்ப்ளனேஷனு வீடியோ நம்ம நோட் பண்ணுறது எல்லாமே அந்த கொஸ்டின் பேப்பரை அன்றைக்கே முடிச்சிடணும். திரும்ப மண்டே ஃப்ரெஷ்ஷாக அடுத்த டெஸ்ட்டுக்கு. இதே போல் எனக்குன்னு ரூல்ஸ் 4-2-1 அப்படின்னு நான் பிரிச்சுட்டேன். அந்த 6 monthுமே அதே பிளானில் தான் இருந்தேன், கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. அது அந்த பிளான் போட்டுட்டு அந்த மாதிரி ரிவிஷன் 2 நாள் பண்ணிட்டு வந்து எழுதும் போது என்னோட ஸ்கோர் எல்லாமே 165 70 75 ஆவரேஜாக இதில் வந்து நின்றுச்சு. அப்போ ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்தது, நம்ம 5 மார்க்கில் ஃபெயில் ஆகிடுமா இந்த தாட்டே எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக நான் வெளியே வந்துட்டேன். அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக போனால் ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங் தான் போனோம். அது ஜேஎல்ஏ இருக்கட்டும், நான் டைப்பிங் முடிச்சிருக்கலாம் டைப்பிங்கில் இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங் தான் போனோன்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஸோ இதே கான்ஃபிடென்ட்டோட எல்லா டெஸ்ட் பேட்ச் முடிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போனேன். எக்ஸாம் ஹாலில் போய் கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்த்தோன்னே ஃபுல் அப்செட் மைண்டு, என்ன இது கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் ஒரு தாட் எனக்கு என்னன்னாக்கா, கொஸ்டின் தமிழ் பார்த்தேன். எப்பவுமே இங்கேயும் அதே போல் தான் இருக்கும், இங்கே எந்த கொஸ்டின் கஷ்டனாலும் அது இவ்வளோ ப்ராக்டிஸ் நம்ம கொண்டு வந்துட்டாங்க. கொஸ்டின் எப்படி இருந்தாலுமே நீ எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த டெஸ்ட்டில் மொத்தத்துலையுமே நான் கற்றுருந்து அது மட்டும்தான் எப்படி அப்ரோச் பண்ணணும். அங்கே போய் பார்த்தோன்னே கொஸ்டின் கஷ்டமாக இருந்ததுங்களா, ஓகே சரி ஜிகே ஈஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஜிகேல போனேன். ஜிகேல எனக்கு சும்மாவே நான் ஜிகேல கொஞ்சம் வீக், உண்மை சொல்லணும்னா ஜிகேவும் கஷ்டமாக தான் இருந்தது. மேக்ஸில் போய் கை வச்சேன். நான் ஆர்ஆர்பி படித்ததுக்காகவும் மேக்ஸுக்கும் இப்போ தான் கரெக்டான டைமில் கை கொடுத்தது. 25க்கு 24 கொஸ்டின் கரெக்டாக போட்டாச்சு. அப்போவே எனக்கு கான்ஃபிடென்ட் அப்போவே வந்தது, கன்ஃபார்ம் 24 கொஸ்டின் போட்டோம், கன்ஃபார்ம் நமக்கு ஜாப் இருக்குது. தமிழ்லையும் ஜிகேலையும் தெரிஞ்சு ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஒரு 45 to 60 கொஸ்டின் தான் அக்யூரேட்டாக தெரிஞ்சுது எனக்கு. அதுக்கு மேலே தெரியல, ஒரு 40 கொஸ்டின் சுத்தமாகவே தெரியல எனக்கு, பிளாங்காக இருந்தது. அதை விட்டுட்டு அடுத்தது ஜிகே போனேன். ஜிகேலையும் ஒரு கொஞ்சம் கொஸ்டின் தெரிஞ்சுது, அதையும் விட்டுட்டு மேக்ஸுக்கு போயிட்டேன். மேக்ஸுக்கு போயிட்டு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் தமிழுக்கு வந்தேன். தமிழுக்கு வந்து அதெல்லாம் எப்படி இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம தெரியாத கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுவோம். ஸோ அதே போல் நெக்லெக்ட் ஆப்ஷன் இது எல்லாமே யூஸ் பண்ணி தான் நெக்லெக்ட் பண்ணி ஒவ்வொன்றா போட்டுகிட்டே வந்தேன். அதே போல் உள்ளே போயிட்டு ஒரு 3/4 மணி நேரத்தில் எனக்கு கண்ணில் தண்ணி வர அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் பார்த்தது ஆயிடுச்சு. அப்போ ஒன்று தான் யோசித்தேன், அழுதுக ஆனால் 3 மணி நேரம் வெளியே போய் அழுதுக, இது அழுவ டைம் கிடையாது எனக்கு, வெளியே போயிட்டு நான் எவ்வளோ நாள் அழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மணி நேரமும் அழுவாதடான்னு எனக்குள்ள ஒரு 10 முறையாச்சும் சொல்லியிருப்பேன். அந்த 10 முறையும் சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு டைமாக அந்த 3 மணி நேரம் கொஞ்சம் டைம் வாட்ச் அதே போல் கைட்டி கையில் வச்சுட்டு இருக்கலாம், அன்கம்ஃபர்டபுள்னு கைட்டி மேலே வச்சுட்டு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஒரு முறை வாட்ச் பார்த்துட்டே தான் இருந்தேன். அந்த 3 மணி நேரமும் என்னுடைய நேரம் நான் எப்படி யூஸ் பண்ணணும் அதை பொறுத்த வெட்டி இருக்குன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். கொஸ்டின் எனக்கு கஷ்டம்னா கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே கஷ்டம். டேப் இன்ஸ்டியூட் கஷ்டம்னா கண்டிப்பாக எல்லா இன்ஸ்டியூட்டுமே கஷ்டம், அது ஓப்பனாக சொல்லுவேன். டேப் இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி டெஸ்ட்டில் ஒருத்தர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறாங்கனாக்கா இதை விட பெட்டராக மற்றது கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, நான் போய் பார்த்ததில்லை. இந்த இடத்துல எவ்வளோ ஈஸியாக கேட்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு டேப் இன்ஸ்டியூட்டில் நான் வந்து இருக்கேன். 183 போட்டு ஒரு டெஸ்ட்டில் எவ்வளோ லாஸ்ட்டாக வரணுமோ அவ்வளோ லாஸ்ட்டாக வந்துருக்கேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஈஸிலேருந்து கஷ்டம் வரைக்கும் எல்லாமே இதில் பார்க்குறப்போ சேம் எக்ஸாம் எல்லாம் அப்படி தான் இருக்க போகுது. ஈஸியாக வந்தால் நீ உள்ளே இருக்க போகிற, கஷ்டமாக இருந்தாலும் நீ அந்த ஜோனுக்குள்ளே வர போகிற. ஸோ உனக்கு ஒரு கன்ஃபார்ம் ஒரு ஜாப் இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டு டெஸ்ட்டில் மட்டும் தான் தெரியும். ஓகே சார், இப்போ நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அந்த ஆர்டர் வாங்கும்போது அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? கண்டிப்பாக லைஃப்பில் இது ஒரு மறக்க முடியாத தருணம் தான். ஓகேவா, நம்ம இந்த இடத்துல போய் நிற்போமா
ஓகேவா அப்படின்னு ஒரு நினைச்சதுக்கால நம்ம காலம் மாறுமா, அப்பா ஒரு விவசாயியாக இருந்து நம்ம விவசாய மகனாகவே இருக்கணுமா அப்படின்ற பட்சத்துலேருந்து நம்ம வெளியே வந்துட்டு கவுன்சிலிங் ஹாலில் போயிட்டு உள்ளே உட்காந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிப்பாங்க. ஒரு 2 நிமிஷம் தான். அந்த 2 நிமிஷம் நம்ம எக்ஸாம் ஹாலில் எந்த துடிப்பு துடிச்சதோ அந்த துடிப்பு அங்கே லைட்டாக இருக்கும். அது முடிஞ்ச 10 செகண்ட்லேருந்து உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்குமா, 2 நாள் நம்ம இங்கே தான் இருக்குமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதை மறக்க முடியாத தருணமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகே சார், இப்போ இந்த வெற்றியை நீங்க யாருக்கு டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த வெற்றியை முதல்ல எங்கள் அக்கா 3 பேர் எனக்காகவே 10வது வரைக்கும் தான் படித்தாங்க. நான் இன்ஜினியரிங் படிக்கணுன்றதுக்காக அவங்க 3 பேர் நின்றுட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. ஸோ அவங்க 3 பேர் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். 2வது எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ 3 பொண்ணுங்களை பார்த்துட்டு இவ்வளோ கஷ்டத்துலையும் அவங்க இந்த அளவுக்கு சமாளிச்சுட்டு வந்தாங்க. என்கிட்ட எவ்வளோ கஷ்டத்தை சொல்லி திட்டினாலும் எனக்கு பின்னால் பேக் போனால் அவங்க நின்றுட்டு இருக்காங்க கஷ்டத்தில். ஸோ 2வது அவங்களுக்கு சொல்லுவேன். 3வது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். கண்டிப்பாக அவங்களை நான் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனில் படித்ததாக இருக்கட்டும், லைப்ரரியில் படித்ததாக இருக்கட்டும், எனக்குள்ள ஒரு சர்க்கிள் கிடைச்சிது. ஸோ அந்த சர்க்கிள்லேயும் முக்கியமாக என் கூடவே லாஸ்ட் வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு அவன் வந்தான். ஸோ ஓகே டெஸ்ட் நாங்கள் ஒன்றா தான் வருவோம், ஒன்றா தான் போவோம். ஸோ அது கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஒன்றே வந்தது. ஸோ அவன் பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருமே கண்டிப்பாக நான் டெடிகேட் பண்ணி ஆகணும். ஓகே சார், இப்போ அடுத்து அப்கமிங் ஜென்ரேஷன் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய டிப்ஸ் என்னவா இருக்கும் சார்? அவங்களுக்கு சொல்கிற ஒரே டிப்ஸ், நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டீங்களா கண்டிப்பாக அதுக்குள்ளே ஜோனுக்குள்ளே இருங்க. நம்ம ஒரு ட்ரெயினில் ஏறி அந்த ட்ராக்கில் போனோம், இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நம்ம அந்த ட்ரெயினில் உட்காரணும். ட்ரெயினில் உட்காரது மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த ட்ராக்கில் கண்டிப்பாக போகணும். நம்ம இந்த ட்ராக்கில் கஷ்டம் வருது, சிக்னல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நம்ம வேறு ட்ராக்கில் போயிட்டோம்னா கண்டிப்பாக திரும்ப இந்த ட்ராக்கில் வர முடியாது. நீங்கள் வேறு ஊருக்கு தான் போய் சேருவீங்க, நீங்கள் எய்ம் வச்ச ஊருக்கு போய் சேர முடியாது. ஸோ அதுக்காக ஒரு இடத்துல வந்துட்டீங்களா கொஞ்சம் பொறுமை கண்டிப்பாக அவசியம். இந்த எக்ஸாமில் நம்ம வந்தோம் படித்தோம் உடனே வேலை கிடைச்சுன்னா கிடைக்காது. ஸோ அந்த பொறுமையாக இருந்து நிதானமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்குள்ள ஒரு சரௌண்டிங் வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் அந்த 4+2+1 சொன்னீங்களா, அந்த பிளானில் 6 மந்த்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடுங்க. நான் இதை தான் படிக்க போகிறேன், நான் இதை மட்டும் தான் படிப்பேன், நான் இதை மட்டும் தான் ரிவிஷன் பண்ண போகிறேன், நான் எக்ஸாமுக்கு இதை மட்டும் தான் கொண்டு போவேன். அப்படி படிக்கும்போதே நான் ஒரு யோசித்தேன், இந்த புக்கு நான் படித்தேன்னா இந்த டைமில் என்னால் ரிவிஷன் பண்ண முடியுமா, இந்த எக்ஸாம் அளவில் என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா, நான் அதை யோசிப்பேன். இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு இது எனக்கு படிக்க முடியாது, ரிவிஷன் வச்சுக்க முடியாதுன்னா அந்த புக்கை அவாய்ட் பண்ணிவிடுவேன். எக்ஸாம் கிட்ட வந்து இது படிக்கல அது படிக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒன்று படிப்பாங்க. அதெல்லாம் நான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு பாஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு அதை மட்டும் ரிவிஷன் பண்ணாலே போதும். எக்ஸ்ட்ரா நிறைய சரௌண்டிங்கு நிறைய மெட்டீரியல் கிடைக்கும். எல்லாத்தையும் மேலே ஆசை எப்பவுமே விடவே விடாது புக்கு மேலே. ஸோ அதனால் எல்லாமே அலைய தேவையில்ல. உனக்குள்ள ஒரு பவுண்டரி உருவாகிட்டு இதை படிங்க, அதை மட்டுமே கன்ஃபார்ம் வரும்னு சொல்லிட்டு சிலபஸ் எடுத்து வச்சுட்டு அதை மட்டுமே ரிவிஷன் பண்ணுங்கள். அது எக்ஸாம் எல்லாம் அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்கள். அது மட்டும் தான் இந்த ஜென்ரேஷன் சொல்ல வேண்டியது. ஓகே, சூப்பராக உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி நீங்கள் எப்படி இந்த அச்சீவ் பண்ணீங்கன்றத அந்த ஒரு நல்ல விஷயங்களை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். என்றும் மாணவர் நலனில் TAF IAS அகாடமி. நன்றி.